வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு அட்சய திருதியை இருக்கு. அட்சய திருதியை அப்படிங்கிறது, அட்சயம் அப்படின்னா என்னன்னா, அள்ள அள்ள குறையாத, வற்றாத அப்படின்லாம் மீனிங் இருக்கு. அப்ப நிலையான செல்வ வளத்தை குறிக்கின்றது. அதோட எல்லை இல்லாத ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. இந்த நேரங்கள்ல நம்ம வாங்குற பொருட்கள் என்னைக்குமே வளரக்கூடிய ஒரு பண்பு நிலைகளை கொண்டது. அதனாலதான் அட்சய திருதியை அன்னைக்கு மகாலட்சுமியின் ஒரு அம்சமான பொன் நகைகளை நம்ம அதிகமாக வாங்குகிறோம். இன்னைக்கு மகாலட்சுமிக்கும் உகந்த தினமாக கருதப்படுகின்றது. அதனாலதான் நம்ம மகாலட்சுமியின் அம்சமான பொன் நகைகளை அதிகமாக இந்த காலங்கள்ல வாங்குகின்றோம். இன்னைக்கு எந்தெந்த நேரங்கள்ல நகைகள் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில 5:30 மணில இருந்து 7:15 மணி வரைக்கும் வாங்கலாம். அதே மாதிரி காலையில 9:20 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் நகைகள் வாங்கலாம். மதிய நேரத்துல 12:15 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நகைகள் வாங்கலாம். மாலை 5:20 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நகைகள் வாங்கலாம். குறிப்பாக அபிஜித் முகூர்த்தமான 12 மணில இருந்து 12:40 மணி வரைக்கும் வாங்குறது இன்னும் சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். சிலர் இன்னைக்கு ஏழைகளுக்கான தான தர்மங்கள் செய்யலாம். குறிப்பா இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, பித்ருக்களுக்கான தர்ப்பணங்கள் மேற்கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ நாட்களாக விட்ட ஒரு பித்ரு தர்ப்பணங்களை எல்லாம் இன்னைக்கு நம்ம செஞ்சோம்னா, அது பல தலைமுறைகளுக்கு முன்னாடி இருக்கிற பித்ருக்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பித்ருக்களுக்கான தர்ப்பணங்கள் இன்னைக்கு நிறைய பண்ணலாம். அது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகின்றது. அதோடு மட்டுமில்லாம இன்னைக்கு நீர், மோர், பானகம் இந்த மாதிரியான பொருட்களை, நீர் சம்பந்தமான பொருட்களை நம்ம ஏழைகளுக்கோ இல்லைன்னா வர்ற வழிகள்ல பார்க்கிறவங்களுக்கோ தானமா கொடுக்கிறது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகின்றது. இந்த வழிகள் எல்லாம் நமக்கு புண்ணியங்கள் அதிகமாக சேரக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. இது வெறும் நகைகள் சம்பந்தமான வளர்ச்சியை மட்டுமில்ல, நம்ம புண்ணியத்தையும் சேர்க்கக்கூடிய ஒரு காலமாக கருதப்படுகின்றது. அதனால நீங்க நகைகள் வாங்கும் போதும் கூட ஒரு நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கி கொஞ்சம் முடிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். தேங்க்யூ.